ஆற்றி தேற்றி வழிநடத்தும் தெய்வம் இயேசுவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 55:22. அவர் உன்னை ஆதரிப்பார். எனக்கன்பானவர்களே, அன்று ஆகார் என்ற அடிமை பெண் தன் எஜமாட்டின் ஆதரவிலே இருந்தால் சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆதரவை இழந்து தவிக்கிறாள். தனிமரமாக நின்றபோது, ஆதரவின்றி தவிக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி மிக பெரிய ஆதரவான வார்த்தை கொண்டு தேற்றி வாக்குத்தத்தத்தை கொடுத்து கண்ணீரை துடைக்கிறார். என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கும்போது நானும் ஆதரவின்றி இருக்கிறேனே, எனக்கு யார்தான் ஆதரவாக இருப்பார்கள்? என் கண்ணீரை யார்தான் காணப்போகிறார்கள்? வனாந்திரத்தில் பல்வேறு ஏக்கத்தோடு, தாகத்தோடு, பல்வேறு வேதனைகளோடு, கண்ணீர் கவலைகளோடு தனிமரமாக நிற்கிறேனே, எனக்கு யார்தான் ஆதரவு என்று சொல்ல எனக்கு யாருமே இல்லையே என்ற கேள்வியோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம் இருதயத்தின் வியாகுலங்களை காண்கிறார். கண்ணீரை கணக்கில் வைத்துள்ளார். கர்த்தர் சொல்கிறார், மகனே, மகளே, உனக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். ஆம், ஆண்டவர் நம்மை ஆதரிப்பார். நம்மை தள்ளாட விட மாட்டார், கைவிட மாட்டார். மரண பரியந்தும் இயேசு நம்மை ஆதரிப்பார். ஆமென்.